அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நம் ஸ்ரீகோகுலம் சேனலில் 2025 வருடம் ஆனி மாதத்தில் கடக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது ஜூன் 15, 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஆரம்பித்து ஜூலை 16, 2025 புதன்கிழமை வரைக்கும் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இந்த ஆனி மாதத்தின் கிரக நிலைமைகள், மேஷத்தில் சுக்கிரன், மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு ஜூன் 30 அன்றைக்கி சுக்கிரன் மாறி சஞ்சாரம் பண்ணுறாரு. மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன், கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு புத பகவான் ஜூன் 23 சஞ்சாரம் பண்ணுறாரு. சிம்மத்தில் கேது செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனீஸ்வரர். இதே இந்த ஆனி மாதத்தின் கிரக நிலைமைகள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் வீட்டுக்கு சஞ்சாரம் பண்ணுறாரு. அதாவது மிதுனத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் நம்மளுடைய குடும்பத்தில் நிறையா சுப செலவுகள் அப்படிங்கிறது நேர்கடும். அதே மாதிரி தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட செலவுகள் அப்படிங்கிறது வர நேரிடும். அதனால் உங்களுடைய ஹெல்த்து மேலே கேர் வச்சிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்மளுடைய குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி இதெல்லாமே 2ஆம் பாவத்தில் பார்க்கப்படுறது. அந்த ஸ்தானாதிபதி சூரியன் 12 இருக்கார் அப்படின்றதுனால நம்மளுடைய பேச்சினால் நமக்கு தேவையில்லாத லாஸ் அப்படிங்கிறது நடக்கும். அதனால் யோசித்து பேசணும் பேசும்போது. அதே மாதிரி புதுசாக ஏதாவது சாப்பிட்றதுக்கு டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க. பட் ஆனால் அது உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகும், உடம்பு சரியில்லாமல் போகும். அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது தேவையில்லாத எக்ஸ்ப்ளோர் இந்த ஃபுட் விஷயத்தில் தேவையில்லை. அது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுறது. அதே மாதிரி வருமானம் அப்படிங்கிறதும் 2ஆம் வீடு ஒரு பாவமாக பார்க்கப்படுறது. அப்படிப்பட்ட அந்த வருமான ஸ்தானமும் 12ஆம் வீட்டில் மறையுது அப்படின்றதுனால சின்ன சின்ன தேவையில்லாத எக்ஸ்பென்சிவ்ஸ் அப்படிங்கிறது வரும். சில பேருடைய சுயஜாதகத்தில் சூரியன் கெட்டு போகிற இல்லை தசாபுக்திகள் சரியில்லாத அமைப்புகள் இருந்தால் அது கம்பல்சரி இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது 100% நெகட்டிவாகவே செலவாக போகும். அவங்களுடைய சுயஜாதகத்தில் சூரிய பகவானும் ஃபேவரபிள், தசாபுக்திகளும் ஃபேவரபிள் அப்படின்னா இந்த மாதம் பெரிய அளவில் நமக்கு செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது. பட் ஆனால் செலவுகள் அப்படிங்கிறது அது சுப செலவாக தான் நிச்சயமாக நடக்கும். ஒருவேளை அப்படி எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா நீங்களே ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுறது. இதே இந்த சூரியன் 2ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் அப்படின்ற ஒரு ப்ரொடிக்ஷன். அடுத்தது புத பகவான் நம்மளுடைய ராசியிலேருந்து 2ஆம் ராசிக்கு செல்கிறார் அப்படின்றதுனால நம்மளுடைய பேச்சினால் வரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துவார். டெக்னிக்கலாக பேச ட்ரை பண்ணுவோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வாக்குஸ்தானாதிபதி 12 மறைஞ்சிட்டாருன்றதுனால நான் பார்த்து பேசுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன். ஆனால் அதே வாக்குஸ்தானத்தில் புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புத பகவான் சஞ்சாரம் பண்ணுறாருன்றதுனால ரொம்ப டெக்னிக்கலாக பேசுவாங்க. எதுலேயும் மாட்டாத மாதிரி அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளவராக, ரொம்ப கிளியராக, தெளிவாக பேசுவாங்க. அதனால் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் என்ன தான் ஸ்தானாதிபதி கெட்டு போயிருந்தாலும் அந்த இடத்துக்கு புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புத பகவான் வராருன்றதுனால டெக்னிக்கலான பாயிண்ட்டை எடுத்து பேசுகிறோன்றதுனால பெரிய அளவில் வாக்குனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். ஒன்று. அடுத்தது பொதுவாக இந்த ராகு, கேது, சனீஸ்வரர், குரு பகவான் இவங்க எல்லாருமே ஒரு வருடத்துக்கு மேலே பிரயாணம் பண்ணக்கூடிய பகவான் தேவதைகள். அதனால் 2ஆம் வீட்டில் கேது இருக்காருன்றதுனால பொதுவாகவே 1.5 வருட காலம் கொஞ்சம் நம்ம வாக்குஸ்தானத்தையும் சரி, இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சையும் சரி, இது கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். இருந்தாலும் கேது அப்படிங்கிறது என்ன தான் கெடுக்கிற தேவதையாக இருந்திருந்தாலும் நம்மளுடைய சுயஜாதகத்தில் கேது நல்லா இருக்கும் பட்சத்தில் நமக்கு அவர் ஃபேவரபுளாக தான் இருப்பார்.
பெரிய அளவில் நமக்கு எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸையும் வந்து கொடுக்க மாட்டார். இருந்தாலும் அதே 2ஆம் வீட்டில் இந்த ஆனி மாதம் தெளிவாக பேசக்கூடிய திறன் இருக்கக்கூடிய புத பகவானும் கேதுவும் 10ஆவதுக்கு அதே இடத்துல செவ்வாயும் இருக்கார். அப்படின்றதுனால பேச்சில் கொஞ்சம் ஒரு வீரியம் இருக்கும், ரொம்ப ஹார்ஷாக பேசுகிற மாதிரி இருக்கும். அது மற்றவங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப இவங்க கோபமாக இருக்காங்க, ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நம்மளுடைய வாக்கில் இருக்கிற கோபத்தை கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே பெரிய அளவில் எந்த ஒரு இழப்பும் கிடையாது. அடுத்தது 8ஆம் வீட்டில் ராகு, அதுவும் பொது பலன்தான். ஏதாவது வியாதிகள் இருந்தால் அந்த வியாதிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி 9ஆம் வீட்டில் சனீஸ்வரர் இருக்கார். கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் 9ஆம் வீட்டில் இருக்காருன்றதுனால அப்பா இல்லை அப்பாவுடைய சொத்துகளோ இல்லை அப்பா மூலியமாக வரக்கூடிய ஏதோ ஒரு சொத்துகள் இல்லை ஏதோ ஒரு பொருட்கள் இந்த 2.5 வருட காலத்தில் நமக்கு வந்து சேரும். அதில் இப்போது ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதம் இல்லாமல் ஐப்பசி மாதத்தில் நிச்சயமாக இது எல்லாமே நடக்கும். ஏன்னா பித்ருகாரகனாக இருக்கக்கூடிய சூரியன் அந்த நேரத்தில் ஐப்பசி மாதத்தில் கன்னியிலிருந்து 7ஆம் பார்வையாக நம்மளுடைய 9ஆம் வீட்டை வந்து பார்ப்பார், கர்மாதிபதியும் பார்ப்பார். அதனால் அந்த நேரத்தில் நமக்கு கை கூடும். ஆனால் இப்போலிருந்தே அதோடைய ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும். அதனால தான் அந்த சப்ஜெக்ட் இப்போ பேச ஆரம்பித்ததுக்கு காரணம். அதனால் அப்பாவினால் வரக்கூடிய சொத்துகள் இந்த நேரத்தில் வர ஆரம்பிக்கக்கூடும். அடுத்தது 10ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் 10லிருந்து 11 பிரயாணம் பண்ணுறார். அதனால் இந்த மாதத்தில் தொழில் மூலியமாக வரக்கூடிய வருமானம் கொஞ்சம் அதீதமாக வரும். நமக்கு வந்து இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் காசு வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது நிச்சயமாக இந்த மாதம் வரக்கூடிய சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா 10ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து தொழில் ஸ்தானமாக பார்க்கப்படுற வீடு. 11ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து தனஸ்தானமாக பார்க்கக்கூடிய ஒரு வீடு. சுக்கிரன் அப்படிங்கிறது நமக்கு தனஸ்தானாதிபதி, 11ஆம் வீட்டுக்குரிய அதிபதி தான். ஸோ தொழில் ஸ்தானத்திலிருந்து அவருடைய சுய வீட்டுக்கு தனஸ்தானாதிபதியாக வந்து காட்சி கொடுக்குறாரு. அப்படின்றதுனால இந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய பணங்கள் நமக்கு வந்து சேரும். நாட் ஒன்லி கவர்மெண்ட் ஜாப், பொதுவாக எல்லாருமே வேலையில் ஏதாவது நமக்கு வரக்கூடிய பணம் அப்படியே ஹோல்ட் ஆகி நிற்குது அப்படின்னா அது இந்த ஆனி மாதத்தில் அதில் ஆடி மாத பாதையில் வந்து சேரும். அடுத்தது 12இல் குரு சூரியன். குரு 6ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் பார்க்கப்படுறவர். அவர் 12ஆம் வீட்டில் இருக்கார். அவரும் ஒரு வருட காலம் அதே இடத்துல தான் பிரயாணம் பண்ணுவார். அதனால் பெரிய அளவில் எந்த விதமான ஒரு சுபங்களும் நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் அது நடத்திக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஃபைனான்ஸை நம்ம வந்து சுபத்துக்கு செலவு பண்ண தானம் செய்ய நிச்சயமாக நமக்கு நடக்கக்கூடிய சுபங்கள் நிறையாவே நடக்கும். இதே இந்த மாதத்தில் பொது பலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு. அடுத்தது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், அதே மாதிரி புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புத பகவான், கல்விகாரகனும் அவரே. இவங்க 2 பேருமே வந்து கரெக்டாக வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேத்து கூட சேர்றாருன்றதுனால இந்த மாதம் கொஞ்சம் படிப்பு விஷயத்தில் நிறையா டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது படிக்கிறவங்களுக்கு இருக்கும். அதனால் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக வந்து கஷ்டப்பட்டு கான்சன்ட்ரேஷன் கொண்டு வந்து படிக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது. அதனால் பெரிய அளவில் எந்த பயமும் வேண்டாம். படிக்கிற பசங்க நிச்சயமாக படிப்பாங்க. கொஞ்சம் படிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற பசங்களுக்கு நிறையா டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். கண்ட்ரோல் பண்ணிட்டு படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அடுத்தது திருமணம் ஆகாத இல்லை திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நிச்சயமாக திருமணம் அப்படிங்கிறது அமையும். காரணம் என்ன அப்படின்னா புத பகவான் ஜூன் 23ஆம் தேதி வரைக்கும் கடகத்திலிருந்து 7ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். புத பகவான் பார்த்தா கல்யாணம் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக ஆகும். ஏன்னா
புதன் அப்படிங்கிறது புத்திகாரகன். புத்தி யூஸ் பண்ணாமல் சில பேர் வந்து கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து செயல்படுவாங்க. மேக்ஸிமம் அப்படி தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால் நிச்சயமாக இந்த 2 மாத காலத்தில் புதனுடைய புத்தி காரணமாக கல்யாண விஷயத்தில் அதிகமான நேரத்தை செலவிட்டு நிச்சயமாக கல்யாணம் அமையக்கூடிய ஒரு நேரமாக இந்த மாதம் பார்க்கப்படுறது. அடுத்தது, குழந்தை இல்லாதவர்களுக்கும் இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனையில் தான் இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி செவ்வாய் கேத்துவோட சேர்ந்துருக்காரு. அதனால் கொஞ்சம் இந்த மாதமும் தள்ளி போகக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுறது. புத்திரகாரகனாக இருக்கக்கூடிய குரு பகவானும் 12ஆம் வீட்டில் இருக்காருன்றதுனால பெரிய அளவில் வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அடுத்து வரும் மாதத்தில் செவ்வாய் மாறுறதுக்கு குரு பார்வை படும்போது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு. இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொதுவாக சொல்லக்கூடியது தான். இப்போ கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரக நிலைமைகளுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அவங்கவங்க ஜாதகத்தில் அவங்கவங்க சுய ஜாதகத்தில் நவக்கிரகம் இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி தசாபுக்திகளுக்கு தகுந்த மாதிரி தான் 75% பலிதம் வந்து நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போது இந்த மாதிரியான புது பலன்கள் நம்ம தெரிஞ்சிருக்கிறது இங்கேருந்து தான் அது ஆரம்பிக்கும்ன்றதுனால இப்போ நான் சொன்னதில் நீங்கள் ஒரு 100% உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் இந்த மாதிரியான பொது பலன்களை வந்து தெரிவிக்கிறதுக்கு காரணம் ஒன்று. அடுத்தது, இந்த மாதம் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்ம வந்து தப்பிக்கணும், இல்லை நம்ம வந்து அனுபவிக்கக்கூடாது, நம்ம வந்து நல்லதாக வந்து அனுபவிக்கணும் அப்படின்றதுனால திருப்பதியில் இருக்கிற பிரசன்ன வெங்கடேஸ்வரருக்கு ஒரு தரிசனமோ, இல்லை அவ்வளோ தூரம் போக முடியல, இல்லை அந்த இடத்துல போனாலும் பீஸ்ஃபுல்லாக சுவாமியை பார்க்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்டிலே மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் பெருமாள் ஃபோட்டோ இல்லாத வீடே இப்போலாம் கிடையாது. அதனால் அந்த பெருமாளுக்கு முடிந்தவரை டெய்லி பூஜை ஆராதனைகள் செய்கிறது உத்தமம். இல்லையா, எல்லா சனிக்கிழமையிலையும் ஏகாதசி பௌர்ணமிகள்லேயும் துளசியை போட்டு ஆராதனைகள் செய்து பிரசாதம் வைப்பதும் வந்து உத்தமம். இது மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுனால இந்த ஆனி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வந்து அமையும். இதே இந்த ஆனி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கான பலிதங்கள். அதே மாதிரி நம்ம வந்து புரோஹிதமும் பிரதானமாக பண்ணிகிட்ருக்கோம். வேதம் படித்து ரொம்ப சாஸ்திரோக்தமாக வேதோக்தமாக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் எல்லா விதமான பூஜைகள், ஆராதனைகள், கல்யாணங்கள், கிரகப்பிரவேசங்கள், கும்பாபிஷேகங்கள், இது மாதிரியான அனைத்து காரியங்களும் ரொம்ப சாஸ்திரோக்தமாக பண்ணிகிட்ருக்கோம். இது சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, காலையில் நேரத்தில் வந்து ஜோசியம் பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் மேக்ஸிமம் ஈவினிங் டைமில் தான் பார்க்குறது உண்டு. அதே மாதிரி திருநின்ற ஊரில் நம்ம ஸ்ரீகோகுலம் ஜோதிட நிலையம் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி சுவாமியோட அனுகிரகத்தில் போயிட்டுருக்குன்றதுனால இங்கே நேர்லையும் ஜனங்கள் வந்து பார்க்குறதும் உண்டு. அதனால் ஆன்லைனில் பார்க்குறவாளுக்கு ஒரு நாள் வந்து தள்ளி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் யாரும் கோச்சிக்க வேணாம், தப்பாக எடுத்துக்க வேணாம். நிச்சயமாக நீங்கள் வந்து இன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு நாளில் உங்களுக்கு வந்து உங்களுடைய பலன்களை தெரிவிச்சிருவோம். அதனால் மேக்ஸிமம் ஒரு நாள் வெயிட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுறது. அது